இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஒரு மஷ்ரூம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட் டைமாக எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் மஷ்ரூம் பிரியாணி இதான் ஃபஸ்ட் டைம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து 3 மீடியம் சைஸ் ஆனியனை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். மஷ்ரூம் வந்து வாங்கியிருக்கேன். இதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிட்டு, கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு, ஒரு 8 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு, ஒரு பச்சை மிளகாய், ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகாய் அங்கே இருக்குது, ஒரு பச்சை மிளகாவை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க, அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் வந்து கொஞ்சமாக நெய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா சூடான அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கதான ஆனியனையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு, அரைச்சி வச்சுருக்கதான அந்த பேஸ்ட்டையும் போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து கொஞ்சம் மசாலா வந்து ஆட் பண்ண போகிறோம். மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் வந்து தேவையான அளவு வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து 2.5 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், அதுக்கப்புறம் வந்துட்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து மஷ்ரூம் போட்டு நீங்கள் நல்லா கலரி விட்டுருங்க. நான் 2 டம்ளர் அரிசி வந்து இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். ஸோ வந்து 2.5 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து ஒரு 3.25 அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் அதே டம்ளரில். இது வந்து மத்தியானமும் சாப்பிட்லாம், நைட்டுக்கும் சாப்பிட்ற அளவுக்கு அரிசி ஃபுட்டு வந்து இது இருந்தது. இப்போ எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊறுச்சுன்னா ஒரு விசில்லையே வந்து நீங்கள் இறக்கிடலாம். சப்போஸ் வந்து அரிசி இன்னும் ஊறாமல் இருந்ததுனா தான் ஒரு 2 விசில் வரைக்கும் வைங்க. பார்த்திங்கன்னா வந்து ரைஸ் வந்து ரொம்ப அழகாக வந்து வெந்து நல்லா அதோட டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.